குடிச்சிட்டு அடிக்கிறானா? குடிச்சிட்டு அடிக்கிறானா? படம் நல்லா இருக்கு. இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். இது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு ஒரு பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஒரு பெண் துணிஞ்சு ஒரு இது பண்ணி வந்திருக்குதுன்னா பரவாயில்ல, பாராட்ட வேண்டியது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பெண்ணு இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும். அப்படி இருந்தாலும் என்னடா மாட்டேங்குது. அதாவது குழந்தைங்க இருந்து பெரியவங்களுக்கு எல்லாமே பார்க்கக்கூடிய படம் பண்ணாது. படம் அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் சரி, செகண்ட் ஹாப் சரி, அருமையா வந்திருக்கு படம். இதுல பார்க்க போனீங்கன்னா குயில் என்ற கேரக்டர் அருமையா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இதுல என்ன கேட்டீங்கன்னா, புரட்சிகரமாக இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த புரட்சி கம்மியா இருக்குது. இதுல புரட்சி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டமா இருந்திருக்கு படம். 1 கோடி இல்ல 2 கோடியே வாங்கிக்கீங்க. நான் செத்த 1 கோடி வருது, அந்த 1 கோடி எடுத்துக்கீங்க. அருமையா இருக்கு படம். இந்த குயிலன்ற பேர்ல அருமை. அது ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது இந்த படம் பார்த்தா அருமைன்னு சொல்லலாம். எங்க வீட்டுல குயிலி நம்ம குயிலி தான். ஆமா, ஆமா. காமெடி கேரக்டர் பாத்தீங்கன்னா அதுவும் அருமையா பண்ணியிருந்தாங்க. மனசுப்பட்ட அவர்கள் அவரு சும்மா சொல்றதுக்கு இல்லைங்க, குடிகார கேரக்டர் செஞ்சாலும் அருமையா பண்ணியிருக்காரு. அருமையா இருக்கு காமெடிக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்களும் அருமையா பண்ணிருக்கீங்க. உண்மை சொல்றதுல என்ன கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணியிருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும். இது கொஞ்சம் டல்னஸா தெரியுது, எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நான் பெட்டரா எதிர்பார்த்தேன் நானு. அதே மாதிரி குயிலே புரட்சிகரமாக போய் ஒரு போர்ல ஒரு உண்ணாவிரதம் இருக்கும் போதும் சரி, ஒரு பெரிய ஒரு இடத்துல மோதும் போதும் சரி, இன்னும் நம்ம நிறைய எதிர்பார்த்தோம். அதாவது இன்னும் பிரம்மாண்டமா எதிர்பார்த்தேன் நான். அது வரல அதுல. ஆனா இருந்தாலும் அருமையா இருக்கு. ஆனா அது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டம் வந்துருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டமா இருந்திருக்கும். குயில் என்ற பேரு இன்னும் பெருசா பேசப்பட்டிருக்கும். இல்ல, நம்ம படத்தை கொடுக்கறது பிரம்மாண்டம் தான் கொடுத்தான் ஆகணும். ஒரிஜினாலிட்டியா இருக்கு படம். ஃபுல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்கு. எதுவுமே கிராபிக்ஸ் பண்ண கிடையாது, எதுவுமே இது பண்ண கிடையாது. எல்லாமே ஒரிஜினாலிட்டி அருமையா இருக்கு. அதான் எங்க படத்துல நாங்க கிராபிக்ஸ் பிடிக்கல, பிரம்மாண்டத்தை பிடிக்கல. ஏன்னா அந்த படத்துல இருந்து தவிர்த்து நாங்க வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா பிரம்மாண்டம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏன் படம் கம்யூனிஸ்ட்காரங்க ஆபீஸா கூட ரொம்ப கேவலமா தான் இருக்கும் காமிச்சிருக்க படத்துல. ஆமா, அதுல நல்ல படம் அருமையா இருக்கு. ஆமா, எல்லாமே ஒரிஜினல், எதுவுமே கிராபிக்ஸ் பண்ண கிடையாது. அதே மாதிரி குடிகார இந்த மது குடிச்சிட்டு செத்து போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ரியலா முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து காட்டியிருக்கான். அதாவது எப்படி குடிச்சு எப்படி இறந்தாங்க. நீங்க இறந்தது மட்டும் தான் காட்டியிருக்கீங்க. அது கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா காட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது குடிக்கிறவங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையா இருந்திருக்கும். ஓ, இப்படி போனதான் இப்படி ஆகுதுன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையா இருக்கும். நீங்க செத்தது மட்டும் தான் காட்டியிருக்கீங்க. ஆனா அந்த குடிக்கிற விஷயத்த நாங்க காட்டல. அது ஒரு விஷயம் இதா இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா காட்டியிருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும். புரட்சி இன்னும் கொஞ்சம் அதிகமா புரட்சிகரமா கொண்டு போயிருக்கலாம். அதே ஃபர்ஸ்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா காமெடி சரி, பாடல்கள்னா அப்பா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அல்டிமேட் பாடும் அருமை. பாடலும் அருமையா இருக்கு. எல்லா பாட்டுமே எனக்கு அந்த சோக பாட்டு தான் பிடிச்சிருக்கு. ரமணியம்மா பாட்டின பாடும் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம இன்னொரு அம்மா பாட்டின பாட்டு சோக பாட்டு, அவங்க பாட்டின பாட்டு அருமையா இருக்கு. அப்புறம் புரட்சிகரமா லாஸ்ட்ல ஒரு பாட்டு போட்டீங்களா, புரட்சி பாட்டு விதி, அது அருமையா இருக்கு. பாட்டு எதுவுமே மோசம் சொல்றதுக்கு இல்ல. டூயட் பாட்டும் நல்லா இருக்கு. ஆமா, எல்லா பாடலும் அருமையா இருக்கு. தாராளமா பாடலாமே. என்ன குடிக்காம பாட்டா சரி, ஆனா நம்ம குடிக்க மாட்டோம், நமக்கு அந்த பழக்கம் இல்ல. படம் அருமையான படம். குழந்தைகளோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம் கேட்ட படம். அதாவது இதை பார்த்து பல பேர் திருந்தினா நாடு நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஆனா எல்லாருமே கமர்ஷியல் பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோட பாருங்க, நல்லா பாருங்க. பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட்கள் சொல்லுங்க, சரிங்களா? மேலும் மேலும் இந்த படம் மறுபடியும் இன்னும் அடுத்த படமா போகணும், அடுத்தடுத்த படமா போயிட்டே இருக்கணும். அதுக்கு நம்மளோட வீரமசி அம்மனை மனமாற வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க.